ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் இங்கிலீஷில் பேசும்போது தமிழில் நாங்கள் நினைக்கிறதுக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தை தெரியல, அப்படி தெரியாதனால ஃப்ளூவெண்ட்டாக எங்களால் பேச முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 20 நியூ வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான நியூ வேர்ட்ஸ் நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்ப்ரீ. ஐ வெண்ட் ஆன் அ ஷாப்பிங் ஸ்ப்ரீ அட் த வீக்கெண்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயத்த ரொம்ப அதீதமாக செய்கிறது தான் வந்து ஸ்ப்ரீ அப்படின்னு சொல்லுவோம், முக்கியமாக ஷாப்பிங். ஸோ வீக்கெண்டில் நான் வந்து ரொம்ப அதிகமாக கொஞ்ச நேரத்தில் ரொம்ப அதிகமாக ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ வெண்ட் ஆன் அ ஷாப்பிங் ஸ்ப்ரீ அட் த வீக்கெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஹோட். வி ஃபவுண்ட் அ ஹியூஜ் ஹோட் ஆஃப் ரைஸ் பேக் இன் த பேஸ்மெண்ட். ஹோட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா பதுக்கி வைத்தல் அப்படின்னு அர்த்தம். பேஸ்மெண்ட்டில் நிறைய அரிசி மூடைகள், அரிசி பேக்கெட் பதுக்கி வச்சுருந்ததை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறது தான் வி ஃபவுண்ட் அ ஹியூஜ் ஹோட் ஆஃப் ரைஸ் பேக் இன் த பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், மிமிக். த சைல்ட் ட்ரைட் டு மிமிக் மீ. இந்த மிமிக் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, மிமிக்ரி அப்படிங்கிற வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஒருத்தங்க மாதிரியே செஞ்சு காமிக்கிறது தான் வந்து பேசி காமிக்கிறது மிமிக்ரி அப்படின்னு சொல்லுவோம். பேசி காமிக்கிறது மட்டும் இல்லை, செய்கிறதுமே கூட மிமிக் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த குழந்தை என்ன மாதிரியே செஞ்சு காமிக்குது, செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் த சைல்ட் ட்ரைட் டு மிமிக் மீ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், வேக். ஐ ஹாவ் அ வேக் மெமரி ஆஃப் மீட்டிங் ஹர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேக்னா ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை தான் வேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ ஹாவ் அ வேக் மெமரி ஆஃப் மீட்டிங் ஹர் அப்படின்னா, அவளை பார்த்த மாதிரியும் இருக்குது, பார்க்காத மாதிரி இருக்குது, ஏதோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிலாம் கொஞ்சம் சொல்லல, தெளிவில்லாமல் இருக்குது, கரெக்டாக பார்த்தனா பார்க்கலையான்னு தெரியல, இப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் வேக் மெமரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ ஹாவ் அ வேக் மெமரி ஆஃப் மீட்டிங் ஹர் அப்படின்னா அவளை பார்த்த மாதிரி எங்கேயோ சின்னதாக ஒரு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஓவர்வெம்ட். ஐ வாஸ் ஓவர்வெம்ட் பை ஹர் கிஃப்ட். ஸோ ஓவர்வெம் அப்படின்றது என்னென்னா அதீதமான ஒரு உணர்ச்சியை தான் வந்து ஓவர்வெம்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ வாஸ் ஓவர்வெம்ட் பை ஹர் கிஃப்ட் அப்படின்னா அவள் கொடுத்த கிஃப்ட்னால எனக்கு வந்து ரொம்ப அதீதமான ஒரு சந்தோஷம், ரொம்ப மனசு ரொம்ப நிறைஞ்சிருந்தது, ரொம்ப அதீதமான ஒரு சந்தோஷம் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறது தான் ஐ வாஸ் ஓவர்வெம்ட் பை ஹர் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், பாஸ்க். ஸோ ஐ வாண்ட் டு பாஸ்க் இன் த சன்ஷைன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாஸ்க் அப்படிங்கிறது குளிர்காய்தல், முக்கியமாக வெயிலில் போயிட்டு சன் பாத்தில் எடுப்பாங்கள்ல, அதுதான் வந்து பாஸ்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிலில் போயிட்டு நான் வந்து குளிர் காஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ வாண்ட் டு பாஸ்க் இன் த சன்ஷைன். வெயிலில் போயிட்டு நான் கொஞ்சம் எனக்கு குளிர் காயணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவாய்ட். ஐ ட்ரை டு அவாய்ட் த பிஸி ரோட் டியூரிங் பீக் டைம். இதில் அவாய்ட் அப்படின்றது தவிர்த்தல் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பிஸியான ஒரு பீக் டைமில், ரொம்ப டிராஃபிக் நிறையா இருக்க டைமில் நான் இந்த பிஸி ரோடை வந்து தவிர்த்துருவேன், இந்த ரொம்ப பரபரப்பான இந்த சாலையை நான் தவிர்த்துருவேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ ட்ரை டு அவாய்ட் த பிஸி ரோட் டியூரிங் பீக் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ரெக்வயர். இன்டோர் பிளான்ஸ் ரெக்வயர் லாட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வளர்க்குற செடிகளுக்கு நம்முடைய கவனிப்பு ரொம்ப தேவை. ஸோ ரெக்வயர் அப்படின்னா தேவை, அட்டென்ஷன் அப்படின்றது கவனிப்பு. ஸோ நம்மளோட கவனிப்பு இந்த வீட்டுக்குள்ளே வளர்க்குற செடிகளுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ரிமைண்ட். ரிமைண்ட் ஹர் டு கம் ஏர்லி. ஸோ ரிமைண்ட் அப்படின்னா ஞாபகப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிமைண்ட் ஹர் டு கம் ஏர்லி அப்படின்னா அவளை சீக்கிரமாக வர்றதுக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஓ. ஸோ யூ ஓ ஹிம் அண்ட் அப்பாலஜி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ அவனுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு கடமைப்பட்டிருக்க அப்படின்னு அர்த்தம். ஓ அப்படின்றது டியூட்டி இல்லை கடமைப்பட்டிருத்தல் அந்த மாதிரி அர்த்தம். ஸோ யூ ஓ ஹிம் அண்ட் அப்பாலஜினா நீ கண்டிப்பாக அவனுக்கு சாரி சொல்லணும் இல்லை மன்னிப்பு கேட்கணும் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இக்னோர். ஹி இக்னோர்ட் ஆல் மை அட்வைஸ். ஸோ இக்னோர் அப்படின்றது புறக்கணித்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹி இக்னோர்ட் ஆல் மை அட்வைஸ் அப்படின்னா அவன் என்னுடைய எல்லா அறிவுரைகளையுமே புறக்கணித்தான், எதையுமே ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹி இக்னோர்ட் ஆல் மை அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், credible. கிவ் அ credible explanation for your behavior. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, credible-னா நம்ப தகுந்த, நம்பக்கூடிய அந்த மாதிரி அர்த்தம். ஸோ கிவ் அ credible explanation for your behavior அப்படின்னா நீ நடந்துக்கிட்ட முறைக்கு ஒரு கரெக்டான நம்ப தகுந்த ஒரு பதில் கொடு அப்படின்னு அர்த்தம். யாராவது தப்பாக நடந்துக்கிட்டாங்க இல்லை ஏதோ மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு நீ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணு, நீ ஏன் அப்படி பண்ணுன்னு அதுக்கு வந்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான்
give a credible explanation for your behavior அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் கீப் your speech short. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உன்னுடைய பேச்சை சின்னதாக வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். முக்கியமாக மேடையில் யாராவது பேச போகிறாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக பேசி முடி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு, உன்னோட ஸ்பீச்சை வந்து உரையை சின்னதாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது அந்த கீப் வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ கீப் யுவர் ஸ்பீச் ஷார்ட் அப்படின்னா உன்னுடைய உரையை சின்னதாக வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் vandalize. டோன்ட் vandalize the public property. ஸோ vandalize அப்படிங்கிறது நாசப்படுத்துதல், நாசம் செய்தல் அந்த மாதிரி அர்த்தம். ஸோ டோன்ட் vandalize the public property அப்படின்னா பொது சொத்துக்களை நாசம் செய்யாதீர் அப்படின்னு அர்த்தம். சில பேர் இந்த பஸ்ஸில் கல்லை விட்டு அடித்து உடைக்கிறது, எங்கேயாவது மானுமெண்ட்ஸ் போனால் சுவத்தில் கிறுக்கி வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் செய்கிறது வந்து செய்யக்கூடாது, நாசப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்கிறது தான் டோன்ட் vandalize the public property அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரிஃபர். ஐ ப்ரிஃபர் லைட் வெஜிடேரியன் ஃபுட் ஆல்வேஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரிஃபர்னா தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ப்ரிஃபர் லைட் வெஜிடேரியன் ஃபுட் ஆல்வேஸ் அப்படின்னா எப்போவுமே ரொம்ப லேசான ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் சீவ் த ஃப்ளோர் டு ரிமூவ் த லம்ப்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மாவை வந்து சலித்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜல்லடையில் போட்டு இப்படி சலிப்போல அதுக்கு பேர் தான் சீவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சீவ் த ஃப்ளோர் டு ரிமூவ் த லம்ப்ஸ். லம்ப்ஸ்னால் கட்டி கட்டியாக உருண்டியாகிறது தான் வந்து லம்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக மாவை சல்லடையில் போட்டு சலிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் சீவ் த ஃப்ளோர் டு ரிமூவ் த லம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் டர்ன். வெயிட் ஃபார் யோர் டர்ன். ஸோ இதில் டர்ன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா உன்னுடைய முறை அப்படின்னு அர்த்தம். டர்ன்னா திரும்பு அப்படின்னும் அர்த்தம் இருக்குது. பட் இதில் வந்து வெயிட் ஃபார் யோர் டர்ன் அப்படின்னா உன்னுடைய முறை வர வரைக்கும் காத்திரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாதர். ஐ ஆம் சாரி டு பாதர் யூ. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாதர்னா தொந்தரவு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஆம் சாரி டு பாதர் யூ அப்படின்னா உன்னை தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ட்ரெஸ். த லிட்டில் பாய் குடன்ட் ட்ரெஸ் ஹிம்செல்ஃப். ஸோ இதில் ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உடை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல உடை அணிந்து கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ த லிட்டில் பாய் குடன்ட் ட்ரெஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்னா அந்த சின்ன பையனுக்கு அவனுக்காகவே ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் த லிட்டில் பாய் குடன்ட் ட்ரெஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாமளே வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஐ வாண்ட் டு ட்ரெஸ் மை செல்ஃப் அப்படின்னா நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், ட்ரெஸ் மாற்றிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல வெளியே கிளம்பும் போது, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ட்ரெஸ் மை செல்ஃப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பயஸ். டூ இட் வித்தவுட் எனி பயஸ். ஸோ பயஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நடுநிலையாக இல்லாமல் இருக்கிறது தான் வந்து பயஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டூ இட் வித்தவுட் எனி பயஸ் அப்படின்னா நீ நடுநிலைமையாக எல்லாத்தையும் ஏதோ தீர்ப்பு சொல்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு பதில் சொல்கிறதுக்கோ டூ இட் வித்தவுட் எனி பயஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கமாக நீ வந்து பதில் சொல்லாத, ஒரு 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 சாரருக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசாத, நடுநிலைமையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் வித்தவுட் பயஸ் அப்படின்னு சொல்கிறோம். பயஸ்னால் அவங்க வந்து நடுநிலைமையாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ டூ இட் வித்தவுட் பயஸ் அப்படின்னா நீ வந்து இந்த மாதிரி ஒரு பக்கமாக போகாமல் நடுநிலைமையாக இருந்து பதில் சொல்லு, செய்யி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பெட்டி. டோன்ட் பனிஷ் ஹர் ஃபார் பெட்டி மிஸ்டேக்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பெட்டினா ரொம்ப சின்ன சிறிய அப்படின்னு அர்த்தம். ஸோ சின்ன தப்புக்காக அவளுக்கு தண்டனை கொடுக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பனிஷ் ஹர் ஃபார் பெட்டி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம டெய்லியே யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேசும்போது எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன வார்த்தைகள் தேவைப்படுதோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், தடுமாறாமல் இங்கிலீஷ் பேசிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.